வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ப்ராபபிலிட்டில ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது பேர் தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். கொஞ்சம் கஷ்டமா தெரியுதா? கவலையப்படாதீங்க. என்கிட்ட இங்க சில கையால் எழுதின நோட்ஸ் இருக்கு. இதை வச்சு நாம அதோட எல்லா ரகசியங்களையும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு காயினை டாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பொருளோட குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கும் ஏன் ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை கணிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தோணுது இல்லையா? ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான கணித விதி இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா? வாங்க, இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ரொம்ப சிம்பிளான விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும். எந்த ஒரு பெரிய கட்டடத்துக்கும் அஸ்திவாரம் முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். வாங்க முதல்ல அந்த ஃபவுண்டேஷனை பற்றி பார்ப்போம். ஓகே, அந்த ஃபவுண்டேஷனுக்கு பேர் தான் பெர்னௌலி ட்ரையல் அல்லது பெர்னௌலி சோதனை. பேர் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு ரெண்டு ரிசல்ட் தான் வர முடியும். ஒன்னு வெற்றி, இல்லனா தோல்வி, அவ்வளவுதான். ஒரு காயினை சுண்டுனா ஒன்னு தலை விழும் இல்ல பூ விழும். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு தடவை நீங்க அந்த சோதனையை செய்யும் போதும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது ப்ராபபிலிட்டி மாறவே மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். இப்போ கணக்குல இதை எப்படி சொல்றோம்னா, வெற்றிக்கு P அப்படின்னும் தோல்விக்கு Q அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். வெற்றியும் தோல்வியும் சேர்ந்தா மொத்த வாய்ப்பு, அதாவது 100% இல்லையா? அதை நம்ம கணக்குல 1 அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ தோல்விக்கான வாய்ப்பு Q வேணும்னா என்ன பண்ணணும்? மொத்தத்துல இருந்து, அதாவது 1ல இருந்து வெற்றிக்கான வாய்ப்பான P மைனஸ் பண்ணா போதும். Q is equal to 1 minus P. இந்த சின்ன ஒரு விஷயம்தான் நம்ம பார்க்க போற பெரிய கணக்குகளுக்கெல்லாம் பேஸ்மெண்ட். சரி, இப்போ நமக்கு ஒரு தடவை செஞ்சா என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இதே சோதனைய ஒரு தடவை இல்லாம பல தடவை திரும்ப திரும்ப செஞ்சா என்ன ஆகும்? வாங்க இப்போ அடுத்த லெவலுக்கு போலாம். இங்க தான் அசல் கேள்வியே வருது. இதுக்கு பதில் சொல்றது தான் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட வேலையே. அதாவது நான் ஒரு செயலை ஒரு n தடவை செய்யறேன்னு வச்சுக்கோங்க. அதுல எனக்கு சரியா x தடவை வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு? இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த ஃபார்முலாவை பார்த்தோன்னே ஐயோ கணக்கானு பயந்துராதீங்க. இதை நாம் ரொம்ப ஈஸியா 3 துண்டா உடைச்சு பார்க்கலாம். துண்டு நமக்கு எவ்வளோ வெற்றி வேணுமோ அதுக்கான ப்ராபபிலிட்டி. ரெண்டாவது துண்டு அப்போ மீதி இருக்கிற தோல்விகளுக்கான ப்ராபபிலிட்டி. மூணாவது, இது ரொம்ப முக்கியம், நாம எதிர்பார்க்கிற வெற்றி எந்தெந்த காம்பினேஷன்லாம் வரலான்னு கண்டுபிடிக்கிறது. அவ்வளவுதான். இப்ப நாம பிரிச்சு வச்ச அந்த 3 துண்டையும் ஒன்னா சேர்க்க போறோம். பாத்தீங்களா? இதுதான் அந்த மேஜிக்கல் பைனாமியல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா. நம்ம வெற்றிகளோட ப்ராபபிலிட்டி, தோல்விகளோட ப்ராபபிலிட்டி, அப்புறம் அது எத்தனை வழிகள்ல வரலான்னு சொல்ற காம்பினேஷன், இது 3யும் பெருக்கினா நமக்கு தேவையான பதில் கிடைச்சிடும். இந்த ஃபார்முலாவோட பவர் என்னன்னு இந்த டேபிள்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு காயினை 10 தடவை சுன்றோன்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை கூட தலை விழாம இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு? இல்ல ஒரே ஒரு தடவை மட்டும் தலை விழுறதுக்கு, இல்லனா 10 தடவையும் தலை விழுறதுக்கு என்ன வாய்ப்பு? இது மாதிரி ஒவ்வொரு பாசிபிலிட்டிக்கும் எவ்வளோ ப்ராபபிலிட்டின்னு இந்த ஃபார்முலாவை வச்சு நம்மளால ரொம்ப துல்லியமா சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. சூப்பர். ஆனா இதை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம்? இதை வச்சு நாம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களை கணிக்க முடியும். அது என்னன்னு பார்க்கலாமா? இவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் போட்டோமே, இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப சிம்பிளான ரொம்ப அழகான ஒரு பதில் ஒளிஞ்சிருக்கு. அது என்னவா இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அட, இத பாருங்க, ஆச்சரியமா இல்லையா? சராசரியா நமக்கு எத்தனை வெற்றி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க நாம அவ்வளவு கஷ்டப்படவே தேவையில்ல. மொத்தமா எத்தனை தடவை சோதனை செஞ்சோமோ n, அத வெற்றியோட ப்ராபபிலிட்டியால P பெருக்கலா போதும். சிம்பிளா n into P. இதுதான் இந்த கணக்கோட பியூட்டியே. இந்த நோட்ஸ்ல இருக்கிற கணக்க பாருங்க. லெஃப்ட்ல சராசரி, அதாவது மீன் எப்படி வந்துச்சுன்னு காட்டியிருக்காங்க. ரைட்ல வேரியன்ஸ், அதாவது மாறுபாடு எப்படி வந்துச்சுன்னு காட்டியிருக்காங்க. இந்த பெரிய டெரிவேஷனோட நோக்கம் என்னன்னா, நம்ம ரிசல்ட்ஸ் சராசரியா எங்க இருக்கும், அப்புறம் அந்த சராசரியை விட்டு எவ்வளோ தூரம் விலகி போக வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். கணக்கு பார்க்க தான் பெருசா தெரியும், ஆனா அதோட ஃபைனல் ஆன்சர் ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரி, மீன்க்கும் வேரியன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? மீன் அப்படிங்கிறது சராசரியா என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும். ஆனா வேரியன்ஸ் நம்ம ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு செதறி போகும்னு சொல்லும். யோசிச்சு பாருங்க, வேரியன்ஸ் கம்மியா இருந்தா நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் சராசரிக்கு பக்கத்திலேயே இருக்கும். ஆனா வேரியன்ஸ் அதிகமா இருந்தா ரிசல்ட்ஸ் அங்கொன்னும் இங்கொன்னுமா செதறி கிடக்கும். இது ரெண்டுக்குமான ஃபார்முலாஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். மீனுக்கு NP, வேரியன்ஸ்க்கு NPQ. அவ்வளவுதான். சரி, இது வரைக்கும் பார்த்தது ஓகே தானே? இப்போ இன்னும் ஒரு படி மேல போலாமா? கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயம்தான், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ஷேப், அதாவது வடிவம் எப்படி இருக்கும்னு சொல்ற 2 விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இந்த 2 வார்த்தைகளை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு ஸ்கியூனஸ். இதை என்ன சொல்லும்னா, நம்ம கிராஃப் 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல ஒரு பக்கம் மட்டும் சாஞ்சிருக்கான்னு சொல்லும். இன்னொன்னு
கிர்டாசிஸ். இது அந்த கிராஃபோட உச்சி ஊசி மாதிரி ஷார்ப்பா இருக்கா இல்ல தட்டியா இருக்கான்னு சொல்லும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த வடிவத்தை கூட நம்மால ஃபார்முலா வச்சு கணக்கிட முடியும். இந்த நோட்ஸ்ல அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, எதுக்கு இந்த ஷேப்பை பத்தி இவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த வடிவம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லும். நாம எதிர்பார்க்காத ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கான்னு அந்த ஷேப்பை வச்சே நம்மளால சொல்லிட முடியும். நம்ம எக்ஸ்பிளைனரோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர், ஒரு சூப்பர் பவரை பத்தி பார்க்க போறோம். இதை இன்னும் யூஸ்ஃபுல்லா மாத்தும். இப்போ ஒரு கேள்வி. 2 தனித்தனி பைனோமியல் சோதனைகள் இருக்குன்னு வச்சுப்போம். ரெண்டுலயுமே வெற்றிக்கான ப்ராபபிலிட்டி ஒண்ணுதான். இப்போ அந்த 2 சோதனைகளையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ப முடிகிறதா? அதுவும் இன்னொரு பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கும். இதுல என்ன பெரிய விஷயம்னா, நாம மறுபடியும் முதல்ல இருந்து கணக்கெல்லாம் போட தேவையில்லை. முதல் சோதனையோட எண் மதிப்பையும் 2வது சோதனையோட எண் மதிப்பையும் சும்மா கூட்டுனா மட்டும் போதும். இது ஒரு பயங்கரமான ஷார்ட்கட். கணக்கை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கிடும். இதுக்கு பேர் தான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அல்லது கூட்டல் பண்பு. இந்த விதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பல பெரிய கணக்குகளை ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததுலேருந்து நீங்க மறக்கவே கூடாத 3 விஷயங்கள் தான் இருக்கு. 1 அந்த மெயின் ஃபார்முலா, 2 சராசரி அதாவது என்பி, 3 மாறுபாடு அதாவது என்பிக்யூ. இந்த 3 தான் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட உயிர்நாடி. இப்போ உங்களுக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை வச்சு உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு பேட்ஸ்மேன் அடுத்த 10 பால்ல எத்தனை 4 அடிப்பாருங்கிறதுல இருந்து நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற ஒரு பொருள் சரியா வர்றதுக்கான வாய்ப்பு வரைக்கும் எங்க வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். நீங்க எதை கணக்கிட்டு பார்க்க ஆசைப்படுறீங்க? யோசிச்சு பாருங்க.